ஹாய் கைஸ், இன்றைக்கி ஒரு குட்டி மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். நைட்டு டின்னருக்கு ஆட்டுக்கால் குழம்பு செய்யலான்னு சொல்லி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். குக்கரில் காலை வச்சு ஒரு 10 விசில் விட்டு இறக்கி வச்சிட்டேன். அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி வெங்காயம், கடலை, குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டு வறுத்து எடுத்துட்டேன். அது கூட அரை மூடி தேங்காய் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா குழம்பு தாளிக்கு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டேன். அப்புறம் ஆல்ரெடி வேக வச்சுருந்த கால் இருக்கு இல்லையா, அதை போட்டு அதில் இருக்க தண்ணியவே ஊற்றி நல்லா கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிற மாதிரி மூடி போட்டு மூடி வச்சிட்டேன். அதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டை போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு கால் வெந்துருச்சான்னு பார்த்தா வெந்துருந்துச்சு. அதனால் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். பக்கத்துலேயே சாப்பாடு வச்சுட்டேன். அவ்வளோதான், கால் குழம்பு ரெடி.